நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்குற வாழ்க்கை உண்மையா இல்லாட்டி நம்மளை உண்மையில் இருந்து விலக்கி வைக்கிற மாயாஜாலமா? வணக்கம். இன்றைய வீடியோவில் மாயை அப்படின்ற ஒரு செயலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மூலமாக மாயைனா என்ன, அதோட பண்புகள் என்ன, அதில் எத்தனை வகைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம கடக்கிறது, அது எப்படியெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்துது, துன்புறுத்துது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல மாயை என்றால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த பிரபஞ்சத்தில் ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை. ஒளி கிடையாது, இருள் கிடையாது, ஆகாசம் கிடையாது, ஏன் காலமே கிடையாது. அங்கே இருந்தது ஒன்றே ஒன்று தான். அதுதான் பார்த்திங்கன்னா பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பரம்பொருள் அப்படின்றது வடிவமில்லாத எல்லை இல்லாத ஒரு மௌனமான சக்தி, சரிங்களா? அந்த மௌனத்துக்கு உள்ள ஒரு சிறிய அதிர்வு ஏற்பட்டுச்சு. ஒரு சின்ன ஸ்மால் வைப்ரேஷன் கிரியேட் ஆச்சு. அதுதான் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த மாயை அப்படின்ற ஒரு செயலையும் உருவாக்குச்சு. அந்த சின்ன அதிர்வு பெருசாகி ஒரு பேரொளியாக உருவாகி அந்த பேரொளியில் இருந்து ஒரு சக்தி உருவாச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா ஆதிசக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஆதிசக்திக்கு உள்ள ஒரு கேள்வி, எல்லா பேருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்க மாதிரி அந்த ஆதிசக்திக்குள்ளேயும் ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யார் அப்படின்றதான். நான் யார், நான் எதுக்காக இப்போ இந்த இடத்துல இருக்கேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி அதோட மனசுக்குள்ளே வந்திருக்கு. அந்த ஆதிசக்தி அப்படின்ற இதுக்குள்ளே அந்த கேள்வி ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு கேள்வி தான் மாயை அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட சக்தியை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான முதல் காரணியாக அமைந்திருக்கு. இந்த ஆதிசக்தி தன்னை அறிய ஒரே வழி, நம்ம மாயைன்னு ஒன்று கிரியேட் பண்ணணும், அதாவது 2 சக்திகளை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுது. அது பார்த்திங்கன்னா எதிர்மறைன்னு ஒன்று உருவாக்குது. அதாவது ஆப்போசிட் சைடுன்னு கூட சொல்லலாம். இரண்டு பகுதிகள் இருக்குது. அந்த 2 பகுதிகளில் ஆப்போசிட் சைடுன்னு கூட சொல்லலாம். அதனால அந்த ஆதி சக்தி 2ஆக பிரிந்து இந்த உலகத்தில் மாயை அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணுச்சு. அந்த 2 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷன், அப்புறம் பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புருஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அறிவு அப்படின்னு சொல்லலாம். புருஷன் அப்படின்றது பார்த்திங்கனாலே அறிவு, அதாவது ஒரு செயல் முடிவுகளை எடுக்கிறது, அந்த மாதிரி சிந்தனைகள் செய்கிறது, அந்த மாதிரியான ஒரு காரணிகளை கொண்டது புருஷன் அப்படின்னு சொல்லலாம். பிரகிருதி அப்படின்றது சக்தி, மாயை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மாயை உருவாகிறதுக்கு 2வது கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பிரகிருதியை டீட்டெயிலாக சொன்னால் இதுதான் மாயை அப்படின்றது. இதுக்குள்ளே என்னென்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துவம், உலகம், செயல், நேரம், ஆசை, கர்மா, இதையெல்லாம் இதுக்குள்ளே தான் அடங்கும். இது போக இந்த பிரகிருதி பார்த்திங்கன்னா ஒரு 3 குணங்களை உருவாக்கி வச்சுருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமசிக் மாயா, ராஜசிக் மாயா, சாத்விக மாயா, ஓகேங்களா? இந்த 3 தான் அது. இந்த 3க்குள்ளே தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அனைத்து மாயைகளும் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த 3ஐயுமே நம்ம இந்த ஒவ்வொருத்தர், ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த 3ஐயுமே அனுபவித்து இதையெல்லாம் கடந்து சென்று தான் அவன் அந்த முக்தின்ற ஒரு பாதையில் பயணிக்கவே தொடங்குவான். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா வீடியோக்கள் மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். தொடர்புகள் கொண்டு தான் இந்த 3 மாயைகளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. சரி, இதில் முதல்ல இருக்க தமசிக் மாயை அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த தமசிக் மாயை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அறியாமைன்னு சொல்லலாம். அதாவது உண்மையான சக்தியை உணர விடாமல் கீழ்நிலை சிந்தனையை படுத்தி அதுக்குள்ளேயே சிக்க வச்சு அந்த மாயைக்குள்ளேயே நம்மளை தள்ளிட்டு போயிடும். அதுதான் இந்த தமசிக் மாயை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாயை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 5 செயல்களை உருவாக்கி அது மூலமாக நம்ம கூட தொடர்பில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருள், அறியாமை, சோமல், அஞ்ஞானம், ஆரோக்கியமற்ற ஆசைகள். இதுதாங்க இந்த 5 தான். இதில் இருந்து உருவாகிற மாயை சக்தியை தான் தமசிக் மாயை அப்படின்னு சொல்லலாம். சரி, இதில் முதல்ல இருக்கிற இருள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பயம், குழப்பம், மன இருள், இதையெல்லாம் சேர்ந்த ஒன்று தான் இந்த இருள் அப்படின்றது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் பயங்களை உருவாக்கி நம்மளை முடிவெடுக்க விடாமல் குழப்பத்துக்குள்ளே கொண்டு போய் லைஃப் லெசனை கற்றுக் கொடுக்கறது. நம்ம அதை கடந்து ஓகே இது முடிஞ்சது, நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்தால் சரி. இதே நம்ம இதை கடந்து வராமல் வாழ்ந்தோம் அப்படின்னா சோழி முடிஞ்சது, வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் அப்படியே இருக்க வேண்டியதான். ஓகே.
விஷயங்களா இப்போ சரிங்களா. இப்போ இரண்டாவது பார்த்திங்கன்னா அறியாமை அப்படின்றது உண்மை மற்றும் தவறான நம்பிக்கைகள். இந்த இரண்டு தான் நமக்கு உண்மை என்ன, உண்மை வந்துட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு செயல் நடக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம இருந்திருப்போம், அந்த இடத்துல நடந்தது என்ன, அதாவது உண்மையான செயல் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கூட்டமாக கோவிந்தா போட்டுக்கிட்டு அந்த உண்மையான செயலை அது உண்மை இல்லை, அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு சாதகமாக பதில் சொல்கிறது. அதாவது ஒரு தவறான நம்பிக்கையை கூட்டமாக வந்துட்டு கவனித்து அதையே வந்துட்டு செயல்படுத்தி செல்வது அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்துட்டு இந்த அறியாமை அப்படின்றது. இதில் சோம்பல் அப்படின்றது பார்த்திங்கன்னா மூன்றாவது சோம்பல் அப்படின்றது செயலற்ற நிலை. நேசமாக, அதாவது மனதளவில் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, ஆனால் அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பையும் வந்துட்டு எடுக்க மாட்டீங்க. ஒரு பூனை போல் இருப்பீங்க. ஏன்னா பூனை என்ன பண்ணும், சாப்பிடும், தூங்கும், அவ்வளோதான். சாப்பிடும், தூங்கும், அது மட்டும்தான் அதோட வேலை. ஏதாவது எலியை பார்த்தா வேட்டையாடும், அந்த பூனை கூட வேட்டையாடும். ஆனால் இவங்க இந்த சோம்பல் மூலமாக வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. கழித்தே வாழ்க்கையை நடத்துவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த சோம்பல் அப்படின்றது சோம்பேறித்தனமாக இருப்பீங்க ஃப்ராங்காக சொல்லணும்னா. இப்போ நான்காவதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லலாம். அஞ்ஞானம் அப்படின்றது நாமாகிய ஆத்மன் யார், வாழ்க்கையில் உண்மை என்ன அப்படின்ற உணர்வே இல்லாத நிலை தான் அஞ்ஞானம். யார் என்ன சொன்னாலும் தவறான கருத்தை சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அதையே ஃபாலோ பண்ணுறது. என்ன உங்களுக்கு சரியாக சொன்னாலும் அதில் இருக்க தப்பான கருத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டு அதையே நீங்கள் பின்பற்றி ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி செய்கிறது தான் இந்த அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐந்தாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமற்ற ஆசைகள். அதாவது கோபம், பழிவாங்கும் குணம், அடிமை பழக்கங்களில் மூழ்கி காணப்படுவது. இதுதான். அதாவது நீங்கள் ஒரு அடிமை பழக்கத்துலேருந்து வெளியே வரணும், இந்த கோபம், அப்புறம் பழி வாங்குற குணம், இந்த வஞ்சக குணம், இதெல்லாம் நீங்கள் விடணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்தாலே, கடினமான முயற்சி செய்தாலே வந்துட்டு உங்களால் விட முடியும். ஆனால் அந்த மாயை அதை பண்ண விடாமல் உங்களை அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான சூழ்ச்சிகளை வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் வந்துட்டு இந்த ஆரோக்கியமற்ற செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த செயல்களால் உங்கள் உடலுக்கும் விளைவு ஏற்படும், உங்களுடைய மனதுக்கும் விளைவு ஏற்படும். அதுதான் இந்த ஐந்தும் தான் பார்த்திங்கன்னா இந்த தமசிக் மாயாவோட காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த தமசிக் மாயா இந்த ஐந்தை உருவாக்கி இந்த ஐந்துக்குள்ளே இந்த மனிதர்களை பாடுபடுத்தி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து, தேவையானதையும் அளவுக்கு மீறி கொடுத்து இந்த உலகத்தில் நீ வாழ்கிற அப்படின்ற ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ வைத்து இவனை நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க விடாமல் பண்ணுறது இதோட தமசிக் மாயா வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்குது. இது மூலமாக இந்த தமசிக் மாயா எப்படியெல்லாம் கஷ்டம் தரும் அப்படின்னு பார்த்தா, மனசை கட்டுப்படுத்தி அந்த செயல்களுக்குள்ளே மூழ்கடிச்சு நம்ப வச்சு பொய்யை மெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா தவறான பாதையில் கொண்டு போயிட்டு நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் உங்களை வந்துட்டு அதே சூழ்நிலையில் வந்துட்டு இருக்க வச்சிரும். அடுத்தது ஆன்மீகத்தில் சுத்தமாக முன்னேறவே முடியாது. அந்த முன்னேற்றத்தை வந்துட்டு தடுத்துரும். ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்துட்டு உங்களுக்கு ஏற்படுத்தி உங்கள் மனதுக்குள்ளே அதை ஆழமாக பதிச்சிடும். ஒரு முடிவெடுக்கும் திறன் குலைத்து விடும். எந்த முடிவெடுக்க முடியாமையும் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் அந்த நிலையிலேயே குழம்பி மாட்டி அந்த நிலைக்குள்ளேயே இருப்பீங்க. இந்த மாயை வந்துட்டு உங்கள்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிற நிலைமையில் இந்த மாயை வந்துட்டு கொண்டு போய் அவங்கள விட்டுரும். இந்த மாதிரியான கஷ்டங்களை கொடுத்து லைஃப் லெசனை கற்றுக் கொடுக்க தொடங்குது. நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும், இதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் நீங்கள் கஷ்டம்னு பார்த்தா தான் உங்களுக்கு கஷ்டம். சொல்லப்போனால் அந்த கஷ்டம்ன்ற வார்த்தையே தப்பு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு இங்கே நடக்கிற ஒரு செயல், அவ்வளவுதான். ஒரு கருமம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு செயல். அதாவது அந்த செயலை நம்ம கரெக்டாக கவனித்து சரியாக எடுத்துக்கிட்டோம்னா ஓகே. ஏன்னா எல்லா செயல்களும் வந்துட்டு நம்ம கற்றுக் கொடுக்கறது இந்த வாழ்க்கையுடைய பாடத்தை தான் வந்துட்டு கற்றுக் கொடுக்குது. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, நீ இதை பண்ணுனா இந்த விளைவு ஏற்படும், இந்த விளைவு ஏற்படாமல் எப்படி பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கறது இந்த மாயை, கர்மா அப்படின்னு சொல்லிட்டு பல நேம்ஸில் இருக்கிற இந்த மாதிரியான செயல்கள் தான். நீங்கள் அதையெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் மட்டும் போதும். அதாவது சம நிலையில் இருந்து சமமாக செயல்பட்டீங்கன்னா மட்டும் போதும். சரி, இதை எப்படி கடக்கலாம் அப்படின்னு பார்த்தா, தினசரி முடிவுகளை எழுதி வைங்க.
நீங்கள் ஒரு சரியான முடிவு எடுக்கிறீங்களோ சரி, தவறான முடிவு எடுக்கிறீங்களோ சரி, அந்த முடிவை எழுதி வச்சு ஒரு டைரி, பர்சனல் டைரி போட்டு அந்த முடிவை வந்துட்டு பர்சனல் டைரியில் இதுக்கோசரம் இந்த முடிவை எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு அந்த முடிவை பல கோணங்களில் சிந்தித்து பாருங்கள். இப்படி போனால் சரி வருமா, இப்படி போனால் தவறாக போகுமா, இது எந்த வகையில் போனால் சரியாக நடக்கும், எந்த வகையில் போனால் தவறாக நடக்கும் அப்படின்னு அனைத்து வகைகளையும் சிந்தித்து ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி சிந்தித்து பார்த்து சரியான முடிவுகளை எடுங்க. இடகலை ஓடிட்டுருக்கா, வடகலை பின்களை ஓடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி இடகலையில் இருக்கிறப்ப அந்த முடிவுகளை எடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கச்சிதமாக அந்த முடிவுகள் வந்துட்டு அமைய ஆரம்பிச்சிடும். சதுரங்கம் வந்துட்டு விளையாட்டு வேணால் விளையாடுங்க. அது மூலமாக வந்துட்டு முடிவெடுக்கும் திறன் வந்துட்டு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சதுரங்கம் அதாவது செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த முடிவெடுக்கும் திறன் வந்துட்டு சரியாக வந்துட்டு அமைய ஆரம்பிக்கும். அடுத்தது உடல்லையும் மனதையும் உணர்ந்து செயல்படுங்க. எது தீங்கு எது சரி அப்படின்னு சொல்லிட்டு சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு சரியாக சிந்தனை செஞ்சு முடிவெடுங்க. வழக்கம் போல் கரெக்ட் 3ஆவதாக சொன்னால் வழக்கம் போல் தியானம் பண்ணுங்கள், தினமும் பண்ணுங்கள். அது ஒரு மிகப்பெரிய செயல். நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சு பண்ண முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா கம்முன்னு ஒரு மூலையில் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். போதும். காற்றை கவனிங்க, மனசை அமைதிப்படுத்துங்க, நேராக நிமிர்ந்து உட்காருங்க. இதை பண்ணிங்க அப்படின்னாலே போதும். எல்லாம் இந்த மாயையும் சரி, இந்த கர்மா சரி, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உங்கள் கைக்குள்ளே வந்துட்டு அடங்கிடும். அந்த திரை வந்துட்டு விலகி உங்களுக்கு சரியான பாதையை வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பாதையில் நீங்கள் போனால் மட்டும் போதும். மித்தவங்களாம் அவங்க பின்னாடி அப்படியே கையெட்டிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. சிந்தனை செய்யுங்க, நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. உடம்பையும் சரி மனதையும் சரி நல்லபடியாக வளர்க்க ஆரம்பிங்க. உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடம்பை வளர்த்து இந்த உயிரையும் வளங்க, மனதையும் வளங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நேர்மையான சூழலில் இருங்க, நேர்மையான நண்பர்களை வளர்த்துக்கங்க. நல்ல நண்பர்கள் நல்ல வாழ்க்கைக்கு அழைத்துட்டு போவாங்க. உங்களோட வாழ்க்கைகளை நல்லபடியாக கட்டமைக்கிறது கூட அவங்க தான். நல்ல சொந்தங்களும் நல்ல நண்பர்களும் தான் வந்துட்டு அமைத்து கொடுப்பாங்க. இதுபடியெல்லாம் செய்கிறது மூலமாக இந்த தமசிக் மாயாட்டிருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம். உங்களுக்கு இதை கடந்து செல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்துட்டு கிடைக்கும். என்னை பொறுத்தவரை மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த மாயை திரை விலகி ஒரு நல்ல வாழ்க்கையை வந்துட்டு அமைத்து கொடுக்கும். இந்த பூமியில் பார்த்திங்கன்னா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே அந்த கடவுள் படைத்தது தான், இந்த பிரபஞ்சம் படைத்தது தான். உனக்கு அது தேவையானதா, நல்லது பண்ணுதா, உன் உடலுக்கும் நல்லது பண்ணுதா, உன் மனதுக்கும் நல்லது பண்ணுதா, அதனால் ஏதாவது ஒரு நல்ல செயல் உன் உடலுக்கும் மனதுக்கும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் இந்த 2 அதாவது உடல் மனம் இந்த 2 ஏதாவது ஒன்றுக்கு அதுவால் தீங்கு விளைவிக்க ஏற்படுது அப்படின்னா அந்த செயல் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத செயல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதுதான் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானித்து எடுக்கணும். அப்படின்னா இதுதான் ரைட் டெசிஷன். உங்கள் உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி இந்த 2க்குமே எது சரி அப்படின்னு இந்த 2க்குமே வந்துட்டு அது சரியாக இருக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தவறிடுச்சுன்னா கூட அந்த செயலை வந்துட்டு நீங்கள் செய்கிறத விட்டுறணும். அது வந்துட்டு உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு துன்புறுத்த ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த வீடியோவில் மாயையில் இன்னும் 2 பேர் இருக்காங்க. ராஜசிக் மாயா, அடுத்தது சாத்விக் மாயா. அதை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த 2ஐயும் ஒரே வீடியோவில் சொல்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.